மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் சில கேள்விகளை கேட்கிறார்கள் சீஷர்கள். அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்ல தொடங்குகிறார். மத்தேயு 24:3 சீஷர்கள் இயேசுவை பார்த்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை இயேசு சொல்ல தொடங்குகிறார் 4வது வசனத்திலிருந்து. அந்த அதிகாரம் முழுக்க அதற்கான பதிலாகத்தான் இருக்கிறது. இதே காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். அங்கேயும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, அங்கேயும் அந்த பதிலை பதிவு செய்யப்படுகிறது. இந்த கேள்விகள், இந்த பதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயேசு வரப்போகிறார் என்பது தான் முக்கியமான செய்தி. திருச்சபைக்கான மிக முக்கியமான செய்தி என்ன? இயேசு வரப்போகிறார் என்பது. காரணம் என்னவென்று சொன்னால், திருச்சபை உருவாக்கும் பொழுதே, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சபை உருவாக்கப்படும் பொழுதே அது எதுக்காக உருவாக்கப்பட்டதென்றால் இயேசுவின் வருகைக்காக உருவாக்கப்பட்டது. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் வந்து எங்கே இருக்கிறேனோ அங்கேயே உங்களை வைத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, அதுக்கான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கம்யூனியன் எடுக்கிறோம், எடுக்கும்போது கூட என்ன சொல்லி நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ அந்த கம்யூனியனாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், இந்த ஆராதனை முறைமைகளாக இருக்கட்டும், எல்லாமே இயேசு வருகிற வரைக்கும் தான் இருக்கும். இந்த நல்ல ஆராதனைகளும் நல்ல சபையும் நல்ல ஊழியக்காரனும் நல்ல விசுவாசியும் இயேசுவின் வருகைக்கு பின்னால் இருக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு இருக்கும் ஒரு சபை இருக்கும், சில ஊழியர்கள் இருப்பார்கள், நிறைய விசுவாசிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு பேர் கைவிடப்பட்டவர்கள்னு பேர். அப்போ சபையானது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், ஆயத்தப்படுவதற்காக, இயேசு வந்து நம்மை கொண்டு போவதற்காக. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் அவனை பரலோகத்திற்கு கொண்டு போகவில்லை? ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. என்ன வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சபைக்கான வேலை எதுவுமே இருக்காது. ரட்சிக்கப்பட்டோம், பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஏன் அப்படி பரலோகம் கொண்டு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகம் என்பது பூமி மாதிரி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்கே ஆவி ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இருக்கிறோம், அங்கே ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. இங்கே பகல் இரவு மழை வெயில் எல்லாத்தோடு இருக்கிறோம், அங்கே பகலும் இல்லை இரவும் இல்லை. இது என்டையர்லி வேற ஒரு காரியம். முழுக்க முழுக்க நம்ம அறியாத வாழப்போகிற வேற ஒரு இடம். இப்போ மார்ஸுக்கு போகிறாங்க, இல்லை விண்வெளிக்கு போய் வாழ போகிறாங்கன்னா அதுக்கேற்ற ஆயத்தத்தை ஒன்று இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா அது வேறு இடம், அங்கே ஆக்சிஜன் இருக்காது, அங்கே வாழக்கூடியது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க போகக்கூடியவங்க இப்போ போயிருக்காங்க, நிறைய பேர், ஒரு 6-7 பேர் போயிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க அந்த இடத்துக்கு வாழ்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் என்பது அதை விட வேறு மாதிரியான இடம். அங்கே நம்ம என்டையர்லி டிஃப்ரெண்ட் பாடி, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு, எல்லாமே வேறு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வாழ்வதற்கு அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலையைத்தான் சபை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. உங்களை ஏன் எடுத்த உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலைன்னா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறி அந்த பரலோகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தகுதி வந்துவிட்டது என்பதை பரலோகம் நிர்ணயம் பண்ணிடுச்சுன்னா, ஒன்று இங்கிருந்து மரணத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு போய்விடுகிறது. அவர் எப்போ அதுக்கு ஆயத்தப்படுறாரோ அப்போ தான். அப்படி முன்பதாகவே ஆயத்தப்பட்டால் முன்பதாகவே கொண்டு போகுது. அதுக்கு முன்பதாக ஒருவேளை வருகை வரப்போகுது என்றால், அவரோட நேரம் முடிவடைய போகுதென்றால், யார் யாரெல்லாம் அப்போ ஆயத்தப்பட்டு நிற்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த வருகையிலே போய்விடுவார்கள். சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோன்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் கிடையாது. நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இருக்குன்னா, நான் சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா கன்ஃபார்மாக என்னை பரலோகத்தில் என்ன செஞ்சுப்பாங்க, சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா உங்களுக்கு 2 இடத்துல கன்ஃபார்மாக இடம் கிடச்சிடும். ஒன்று, சர்ச்சில் இடம் கிடச்சிடும், ஏதாவது ஒரு சேர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. 2, கல்லறையில் இடம் கிடச்சிடும். ஏன்னா எப்படி நீங்கள் செத்த பிறகு கொண்டு போய் புதைக்க தான் வேணும், சும்மா விட முடியாது, கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. ஸோ அதனால் அந்த 2 இடத்துல கன்ஃபார்மாக உங்களுக்கு இடம் கிடச்சிடும். ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கும்னு பைபிள் சொல்லவே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சர்ச்சில் மெம்பராக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலான்னு. அதில் வேற கொஞ்சம் பேருக்கு இருக்குது. என்ன இருக்குன்னா, நான்லாம் ஏஜி தெரியுமா, அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இருக்கேன், இருந்தால் என்ன இடஒதுக்கீட்டில் முன்னாடியாக கொடுக்க போகிறாங்க? இல்லை நான் ஏசிஏவில் இருக்கேன். ஒரு சிலருக்கு நான்லாம் சிபிஎம், நாங்கள்லாம் கிருபாசனம். யாரை வேணால் இருந்துட்டு போங்க, பரலோகத்தில் என்ட்ரு ஆகும்போது கிருபாசனம் ரைட்டில் வா, ஏசிஏ லெஃப்டில் வா, ஏஜிக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு கூப்பிட போகிறாங்க? கிடையவே கிடையாது. பரலோகத்தின் வாசலில் ரெண்டே சாட்சி தான், உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளே வா, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு. அது ஏஜியில் இருந்தாலும் சரி, ஏசிஏவில் இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு இந்த டினாமினேஷன் பற்று இருக்குது. நிறைய பேருக்கு சபை விசுவாசி. அவங்களாம் கேட்டு பாருங்கள், நான்லாம் ஏஜி விசுவாசி. எங்கிட்ட அப்படி யாராவது கேட்டால் நான் கேட்பேன், எப்போ நீங்கள் இயேசுவுக்கு விசுவாசி ஆவீங்கன்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே விசுவாசியாக இருக்கபடி அழைக்கப்பட்டவங்க. இங்கே என்ன இருக்கு, இன்றைக்கி என்ன போயிட்டுருக்குது அப்படின்னா, சபைக்குள்ளே வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு தப்பான எண்ணம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. சபை பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம்தானே ஒழிய, சபை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடஒதுக்கீடு ஸ்தலம் கிடையாது. உங்களை ரெடி பண்ணுறோம். நீங்கள் சொல்ல முடியுமா, அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டா கண்டிப்பாக பையன் பாஸ் ஆகிடுவான்னு சொல்ல முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சொல்ல முடியுமா, இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா எல்லாரையும் உயிரோடு கூட கொண்டாந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எந்த சர்ச்சும் பரலோகத்துக்கு கன்ஃபார்மாக கூட்டிகிட்டு போவேன்னு சொல்ல முடியாது. எப்படியும் ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை உயிரோட வைக்கிறதுக்காக போராடுது, சக்ஸஸ் பண்ணுது, ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்கூல் ஒரு பையனை நல்லா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு போராடுது, சக்ஸஸும் பண்ணுது, ஃபெயிலியராகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சர்ச்சு பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு போராடுது, அதில் ஃபெயிலியராகவும் வாய்ப்பு இருக்குது, சக்ஸஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபெயிலியர் சக்ஸஸ் என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆயத்தப்படுவது தான் இருக்குது. எவ்வளவு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் பரலோகத்துக்கு நெருங்குகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியணும், முதல்ல எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் அதற்காக ஆயத்தப்படணும், நான் அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு. எனக்கு இப்போ டெஸ்டினேஷனே தெரியாது, முடிவே தெரியாது. நான் ரிலீஜியஸ் பர்சனாக மாறிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு மதக்காரன். என்ன மதக்காரன்? நான் இந்து மதத்தில் இருந்தேன், வேறொரு மதத்தில் இருந்தேன், இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன். அங்கே போகும்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையான கோயிலுக்கு போவேன், இங்கே ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன். அங்கே எனக்கு 4 பண்டிகை இருந்துச்சு, இங்கே எனக்கு 2 பண்டிகை இருக்குது. அங்கே சில சடங்காச்சாரம் இருந்துச்சு, இங்கே சில சடங்காச்சாரம் இருக்குது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் மதவாதிகள். ஆனால் இங்கே மதவாதிகள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியாது. கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க இயேசு வரவே இல்லை. அந்தியோகியா பட்டணத்தில் இருந்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பெயர்களை வைத்து கொண்டார்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது கிறிஸ்தவனாவதற்கு இல்லை. அவர் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷனாக்குங்கள் என்று தான் சொன்னார். சீஷனாகிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவனாக இருக்கிறவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்கள் ஆகிட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடும் நினச்சிக்கிறீங்க. திருப்பியும் சொல்கிறேன், இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.